வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நோ யுவர் சேஃப்டி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்மிட் டு ஒர்க். பெர்மிட் டு ஒர்க்னால் என்ன, எதுக்காக அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா என்ன, அதில் என்ன ஃபார்மேட்டில் ஃபார்ம் இருக்கும், எப்படி வாங்குறது, என்னென்ன டைப் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபர் வெறும் 10% தான் இருக்கிறாங்க. பெர்மிட் டு ஒர்க்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பெர்மிட் டு ஒர்க்குனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயோ மெயின்டெனன்ஸ் சைட்லேயோ ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ப்ளாயிஸ் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு சேஃபான இடம் தான். அதில் எல்லாமே ரிஸ்க் அசஸ்மெண்ட் கேரி அவுட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற பெர்மிட், அந்த ப்ராசஸ் தான் பெர்மிட் டு ஒர்க். ஓகே, பெர்மிட் டு ஒர்க் எதுக்காக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேஃபாக இருக்கிறதுக்கு, பாதுகாப்பாக வேலை செய்கிறதுக்காகவும், இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுறது மூலமாக அங்கே என்னென்ன ஆபத்து வரலாம் அதை முன்னோக்கூட்டியே கண்டறிந்து அதை தடுப்பதற்காக தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஒரு ஃபாலோ பண்ணுறணும், அதுதான் லாவும் சொல்லுது. அதனால தான் கம்ப்ளைண்ட்ஸ். கம்யூனிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால ஒர்க்கருக்கு இடையில் எப்படி ப்ராப்ளங்கள் வரும், என்னென்ன ஒர்க் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோன்னு அவங்களுக்கு முன்னோடியே தெரிஞ்சிருக்கும். அக்கௌண்டபிலிட்டி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், எல்லாருமே அவங்கவுங்க சேஃப்டிக்கு அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். ஒர்க் நடக்கும்போது அவங்களுக்குள்ள குழப்பங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் தெளிவாக வேலை செய்கிறதுக்காகவும் தான் இந்த ஒர்க் பெர்மிட் ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால் பெரிய பெரிய ஆபத்துகள் வர்றதையும் தடுக்க முடியும். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெர்மிட் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். டேட்டு, டைம், எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம், ஜாப் லொக்கேஷன், என்ன மாதிரி ஜாப் பண்ண போகிறோம், பெர்மிட் டைப்பு, ஹார்ட் ஒர்க்கா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா, இந்த மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டக்ஷன். ஒர்க்கருக்கு இண்டக்ஷன் மீட்டிங் கொடுக்கணும், என்ன ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி பண்ணி முடிக்க போகிறோம், எப்படி சேஃபாக பண்ணணும், இது ரிலேட்டடாக கொடுக்குற ஒரு மீட்டிங். அடுத்தது ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார், எவ்வளோ ஒர்க்கர் ஒர்க் பண்ண போகிறாங்க, ஒர்க்கரோட ஹெல்த் எல்லாம் குட் கண்டிஷனில் இருக்குதா, அவங்களுக்கெல்லாம் பிபிஎஸ் கொடுத்துருக்கோமா, ஹெல்மெட்டுக்கு அந்த மாதிரி தேவையான பிபிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கா. அடுத்த சிக்னேச்சர், அப்ளை பண்ணவங்களோட சிக்னேச்சரு, அப்ரூவல் பண்ணுறவங்களோட சிக்னேச்சரு, சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்தவங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுறவங்க சிக்னேச்சர் எல்லாமே போட்டு ஒர்க் பெர்மிட்டை அப்ரூவல் கொடுப்பாங்க. பெர்மிட் எப்படி வாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா, மேலே நம்ம சொன்ன ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி பெர்மிட் பிடிடபிள்யூ டீமில் கொண்டு நம்ம கொடுக்குறோம். நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறோம், நான் ஒர்க் பண்ண போகிறோம், எனக்கு பெர்மிட் கொடுங்க, நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிக்கிட்டு ஒருத்தர் ரிசீவ் பண்ணுவார். ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணுற போது ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாம் எடுத்துருக்காங்களா, சேஃபாக இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. சப்போஸ் சேஃப்டி ப்ரிகாஷன் எதுவும் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. திருப்பி போய் நம்ம சேஃப்டி ப்ரிகாஷனுக்கான வேலைகள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, இல்லை ஒர்க்கை ஆல்டர்னேட்டாக பண்ண முடியுமா, இல்லைன்னா ஏதாச்சும் மிஷினரியை வச்சு ஆல்டர்னேட் மெத்தடை யூஸ் பண்ண முடியுமான்னு நம்ம டிசைட் பண்ணி திருப்பி அப்பீல் பண்ணால் தான் அப்ரூவல் கிடைக்கும். சேஃபாக இருந்தால் மட்டும்தான் பெர்மிட்டு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் பெர்மிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜென்ரல் ஒர்க் பெர்மிட். ஜென்ரல் ஒர்க் பெர்மிட் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு, ஹைட் ஒர்க்கு, கன்ஃபின் ஃபேஸு, எலக்ட்ரிக்கல் ஒர்க், இது இல்லாமல் பண்ணுற ஜென்ரல் ஒர்க்கு, சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறதுக்காக, சிவில் ஒர்க்கு, சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுற பெர்மிட் தான் ஜென்ரல் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பெர்மிட் அடுத்தது பார்த்திங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பெர்மிட் ஸ்பார்க் வர்ற மாதிரி செய்கிற வேலைகள் எல்லாமே ஹார்ட் ஒர்க்கில் வரும். அதில் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகி ஃபயர் ஆனதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் ஹார்ட் ஒர்க்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஃபயர் எக்ஸிக்யூட்டர், அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு பெர்மிட் கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹைட் ஒர்க்கு. எந்த ஒரு வேலை 2 மீட்டருக்கு மேலே ஹைட்டில் ஒர்க் பண்ண எல்லாமே அது ஹைட் ஒர்க்கில் போகும். ஹைட் ஒர்க் பண்ணும்போது லேடரோ இல்லைன்னா ஹஃபோல்டிங்கோ யூஸ் பண்ணும்போது சேஃப்டி பெல்ட்டு, சேஃப்டி ஹார்னஸை யூஸ் பண்ணணும். அதுபோக சேஃபாக ஒர்க் பண்ணணும், சுற்றி பேரிகேட் பண்ணணும். இது எல்லாமே ஹைட் ஒர்க்கில் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்ஃபைன் ஸ்பேஸ். கன்ஃபைன் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு இருக்கிற ஏரியாவில், மீன்ஸ் ஒரு டேங்க், வாட்டர் டேங்க், இந்த மாதிரி ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட்டு, இந்த மாதிரி இருக்கிற லொக்கேஷன் எல்லாமே கன்ஃபைன் ஸ்பேஸில் வரும். இந்த மாதிரி லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அது உள்ள எதுவும் கேஸஸ் இருக்குதான்னு அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்கேவேஷன் ஒர்க்கு. எக்ஸ்கேவேஷன் பார்த்திங்கன்னா குழி தோண்டுவாங்கள, பேஸ்மெண்ட்டுக்காக குழி தோண்டுறதோ, கிணறு தோண்டுறதோ, இந்த மாதிரி பள்ளம் தோன்ற இடத்துல வேலை செய்கிறது தான் இதுக்கு கரெக்டான சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாம் பண்ண பிறகு தான் இதுக்கு பெர்மிட் கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க். ஜென்ரலாக எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணாலுமே
எலக்ட்ரிக்கல் பெர்மிட் கொடுப்பாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் பெர்மிட் கொடுக்கும்போது லோட் அப்ளை பண்ணி பவர் சப்ளை ஆஃப் பண்ணி செக்யூராக ஒர்க் பண்ணணும், லைவில் ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே பண்ண பிறகு தான் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பெர்மிட் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஒர்க்கு. பெரிய பெரிய கெமிக்கல் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணும்போது கெமிக்கல்ஸோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும் இதெல்லாம் ப்ரீஃபாக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாப்பில் க்ளோஸு, மாஸ்க்கு இந்த மாதிரி எல்லாமே கெமிக்கல் ரிலேட்டடாக நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி எல்லா சேஃப்டி ப்ரிகாஷனும் எடுத்து பிறகு தான் கெமிக்கல் ஒர்க்குக்கு பெர்மிட் கொடுப்பாங்க. பிடிடபிள்யூவோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் வந்து பெர்மிட் அப்ளை பண்ணால் அதை வந்து ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் பண்ணுறதோ இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுறதோ இந்த பெர்மிட்டோட ப்ராசஸ் வந்து இவங்க பிடிடபிள்யூ டீம் பண்ணுவாங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஹசார்ட்ஸ் எதுவும் இருக்கான்ட்டு, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி ரிவ்யூ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பெர்மிட்டை வந்து ஆன் டைமில் க்ளோஸ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணி பெர்மிட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஒழுங்காக ஒர்க் பண்ணலைன்னா ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுவாங்க, பெர்மிட்டை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. பிபி வந்து கரெக்டாக போட்டுடலன்னா கூட ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான எல்லா அத்தாரிட்டியுமே பிடிடபிள்யூ டீமுக்கு இருக்குது. இந்த பிடிடபிள்யூ டீம் மூலமாக என்ன நம்மளுக்கு நன்மை கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி வந்து சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்குதோ அதுவும் வந்து பிடிடபிள்யூ டீம் அண்டு சேஃப்டி டீம் வந்து ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. டுகெதராக ஒர்க் பண்ணுறதுனால நம்ம வந்து சேஃபாக ஒர்க் பண்ணிவிட்டு சேஃபாக வீட்டுக்கு போகிறதுக்கான இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக நமக்கு நிறையா பயன்கள் கிடைக்கிது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.